ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் ஹஸ்டி ஏஞ்சலுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ பரவாயில்ல, உடம்பு முடியாமல் இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன். இப்போ நான் எதுக்கு வீடியோவுக்கு வந்திருக்கேன்னா, என்னை விட்டுட்டு அந்த நாய் கோயம்புத்தூர் போச்சு வேலைக்கு போகிறேன்னு. வேலைக்கு போகிற அன்னைக்கு நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானே தெரியல. காலையில் ஃபோன் பண்ணுறேன், இரு நானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனவன் தான் இன்ன வரை ஃபோன் பண்ணலை. அங்கே உட்காந்து பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் வேலைக்கு போனானா இல்லை பப்ஜி விளையாட போனானான்னு தெரியல. பையங்களை பார்க்கும் என்னையும் அம்மாவையும் மறந்துட்டா. ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான். நாங்கள் இருக்கமா செத்தமான்னு கூட தெரியலை. அந்த நாய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் போல். இப்போதைக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கான்னா, இந்த வீடியோ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுவோம், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கேட்போம். பேசிட்டு அம்மா கிட்டே கொடுப்போம், அம்மாவும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப முடியலை, வாமிட்டாக வருதா. உங்களுக்கே தெரியும் சொல்கிறேன். ஆனால் ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது, சொல்கிறேன். நாளைக்கு தான் நான் செக் பண்ண போகிறேன். ஆனால் அவனுக்கே அது தெரியாது. நான் நாளைக்கு லைவாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் என்னன்னு பார்த்துட்டு. ஆனால் கண்டிப்பாக ஏதோ குட் நியூஸ் இருக்குது, நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு இன்னமும் தெரியாது. நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அப்படி வாமிட்டாக வருதுமா அப்படின்னு. அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம் பாப்பா அப்படின்னு. கண்டிப்பாக நான் லைவில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக நான் லைவ் வருவேன். அந்த நாய்க்கு இப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்போம். ஹலோ ஹலோ, என்னடா பண்ற? ரூம்ல வந்திருக்கேன். என்ன காலையில போன் பண்ண போன் இந்த காலையில பசங்க அழைச்சிட்டு போயிட்டாங்கடி. இல்ல இல்ல, நீ வேலைக்கு தான் போனியா இல்ல ஊர் சுத்த போனியா? ரெண்டும் தானே சொல்லிட்டு போனோம். ரெண்டு தான் ஒண்ணு. அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் இருக்கமா செத்துட்டோமான்னு கூட கேட்க. அம்மா இருக்காங்க, என்ன பண்றப்ப? நான் ரூம்ல உட்காந்துருக்கேன், கடுப்பா. நாளைக்கு நான் ஊருக்கு வந்துருவேன். வந்துருவியா? மாடி மொட்டை மாடியில நிக்கிறோம் நாங்கெல்லாம். யார பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க மொட்டை மாடியில நின்று? இது வில்லேஜ் மாரிடி. இது கோயம்புத்தூர்ல இருந்து இன்டர்வியூ விட்டு அவன் வில்லேஜ் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாண்டி. வில்லேஜ்ல பொண்ணுங்களே இருக்காதுங்களா? நீ மூடு சரியா? என்னமோ பண்ணிருப்பியே, ஏதாவது போய் இங்க கூத்தம் குமாரமா அடைச்சிருப்பியே. அதெல்லாம் எதுவும் இல்ல, நாளைக்கு வந்துடுவேன். இன்டர்வியூ தான் போறேன் நானு. போகலையா? ஏன்? நான் வரேன், கடுப்பா போய் இங்க வந்தானே எனக்கு ஐயோ வீடு நினைப்பதான். நான் வந்துடுவேன். சரி சரி. போன் அடிச்சிட்டு திட்டிட்டு வைக்கிறேன் லூசா. ஆமா, என்ன ஒரு போன் அன்னைக்கு ஊருக்கு வந்ததோட போன் பண்ண வந்தா, அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம இருக்க உன் இஷ்டத்துக்கு. அப்புறம் திரும்ப அடிச்சா நீ இங்க போறேன்னு போன கடைக்கு போயிட்டு இருந்தியா? கடைக்குறா போயிட்டு வந்துட்டேன். நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன், நீ ஊருக்கு வா. என்ன குட் நியூஸ்? அது நீ ஊருக்கு வா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். என்னன்னு சொல்லி தொலை. நீ வாடா மயிறு. பேசு நல்லா. பாசம் தான் அம்மா மேல, ரொம்ப பாசம்பா. மம்மி மம்மி இந்தாங்க, உங்க அருமை பிள்ளை போன் பண்ணுது, பேசுங்க. உங்க அருமை பிள்ளைகிட்ட. ஏப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நாளைக்கு ஊருக்கு வந்துருவேன். ஊருக்கு வரியா? ஆமா, இங்க எங்கேயும் போக இன்டர்வியூ போறேன். ஏன் கடுப்பா இன்டர்வியூ வந்துட்டு? அப்படியா? அதான் போகும்போதே போக வேணாம்னு சொன்னா கேட்டியா நீ? வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். சாப்பிட்டியா? வேலைக்கு நான் போறது சீன். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா வா. சரி சரி சரி. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். சரி சரி. மழை பெய்யுதாங்க? நல்ல மழை, காலையில இருந்து சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி சரி. சாப்பிட்டு இல்ல நீனு? சரி சரி, பார்த்து பத்திரமா வா. சரி சரி. ஹலோ ஹலோ, சொல்லு. ஆண்டி வந்தா ஒரு நீ கால் பண்ணி செருப்பு எதுக்கு உனக்கு இங்க இருந்து போகும்போது காசு எக்கச்சக்கமான காசு கொடுத்தோம் நாங்க. அங்க போய் நீ என்ன உட்காந்து செலவழிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு கொடுத்துட்ட? 5000 தானே கொடுத்தேன். 5000 ஒரு ஆளுக்கு போதுமே.
பஸ்ஸுக்கே கரெக்டா இருந்துச்சு. பஸ்ஸுக்கே கரெக்டா இருந்துச்சு. ஃப்ராடு. பஸ் அங்க நின்னுச்சு, ஹோட்டல்ல தின்ட்டு வந்தேன். அதானே ஹோட்டல் சாப்பாடுனா நல்லா சாப்பிடுறது, வீட்டு சாப்பாடு சாப்பிட சொன்னா வலிக்கும். இப்ப சாப்பிட்டியா? உனக்கு பிடிச்ச சாப்பிட்டேன் KFC. எனக்குடா எப்படி எங்கேயோ வாங்கிட்டு வந்தா வீணா விடாது. சரி விடு விடு, மூடு ரொம்ப தின்னது போதும். உனக்கு வயித்தானி பேதின்னு தான் புடும். ஆமா சரி என்ன சாப்பிட்டியா? என்ன குட்டி சொல்லு, எனக்கு ஆர்வமா இருக்கு. நீ வா, நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். கடந்து சாவு. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். முடியல எனக்கு நேத்துல இருந்து. கோயம்புத்தூர் ஸ்டோர் ரூம் பக்கம் தான் போயிட்டு வந்தோம். நேத்தி போய் என்ன பண்ண? வண்டி பார்த்தேன். வண்டினா உள்ள போய் பார்க்கல, வெளில இருந்து பார்த்தோம். அவன் எப்ப புக் பண்ண போண்டி வண்டி வேற. என் வண்டி எல்லாம் கிடக்கா இல்லையா? அத யாரு எடுக்க போறா? அந்த வண்டி அப்படியேதான் இருக்கு. மழை பெய்யுது, மழையில பாத்துக்க. ஆமா பெரிய இந்த வண்டி அது போட. சரி நீ சீக்கிரம் வா. காலையில வந்துருவியா? இன்னைக்கு நைட்டு கிளம்புறியா? காலைல வந்துருவேன். அப்ப நான் எப்ப கிளம்புற? காலைல வந்துருவேன். சரி நீ பப்ஜி ஆன்லைன் வந்தியாடி? ஆமா. நீ என்ன திமுறண்டா? அங்க போய் உட்காந்துக்கிட்டு பப்ஜி விளையாடுற உனக்கு எவ்வளவு ஏத்த மயிறு. இல்லடி சும்மா. என்ன சும்மாடி? அங்க போய் பப்ஜி மயிறு தானா? சும்மா பசங்களோட. சரி நீ கிளம்பி வரும்போது எனக்கு போன் பண்ணு. கிளம்பும் போது என்னத்துக்கு? மெசேஜாவது போட்டு விடு. சரி பாத்துக்கோ, சாப்பிடு நைட்டுக்கு. சரி நீ அம்மாவோட தனியா படுக்காத. எனக்கு தனியானா படுக்கல. சாப்பிட சொல்லிட்டேன். சரி எனக்கு காசுனா நான் போட்டு விடவும் இல்ல. நீ பார்த்து பத்திரமா வா. சரி போட்டு தொலைறேன். சரி 1000 இதுக்கு ஜிபே கோடுக்கு இதுக்கு போன் பே போடு. ஜிபேல போடு. சரி பாத்து வா. சரி பாத்து பத்திரமா இரு. சரி பாய். அப்பா இந்த போயிருக்கலாம், எனக்கு மைண்டே தெரியும். நீ எதுக்கு போயிருப்ப? அங்க போய் ஊர் சுத்த தான் போயிருப்பேன்னு தெரியும்டா. பொறுக்கி போல வைடா போன. ஏய் மூரி கோமாளி. வை. சரி வை. பாத்தீங்களா, இவனை நம்பி வேலைக்கு அனுப்புனா அங்க போய் பையங்களோட ஊர் சுத்திக்கிட்டு திரிகிறேன். இவனை வேலைக்கு எங்கேயாவது தூரத்துல விட முடியுமா? இல்ல ஃபாரின் தான் அவனை போய் விட முடியுமா? அங்க உட்காந்து பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஆனா கண்டிப்பா நாளைக்கு அவன் ஊருக்கு வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குட் நியூஸ் சொல்லுவேன். லைவாவே உங்களுக்கு நான் இந்த குட் நியூஸை சொல்லுவேன். எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கேன், என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் அவன் இல்லாதது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வம்பு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானா. நைட்டு தூங்கையில் கில்லுவேன், ஏதாவது விளையாண்டுக்கிட்டே இருப்பானா. அவன் இல்லாதது ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? இதில் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலைக்கும் போகாமல் பையங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் கஷ்டமாக இருக்குது. அந்த நாய் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன ரொம்ப போர் அடிக்குது, சொல்லவும் முடியலை. ஒரு மாதிரி தான் இருக்கு அவன் இல்லாதது. இதில் வேற ஃபாரின்னா அனுப்பிவிட்டா சுத்தமாக என்னாலலாம் இருக்கவே முடியாது. நான் சைக்கோ பிடிச்சிற மாதிரி ஆயிரும். இதில் வேற நாங்கள் அங்கங்கன்னு ஊர் சுற்றலான்னு ட்ரிப்புக்கு பிளான் போட்டால் மழை நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. வெளியிலே போக முடியல, அப்படி மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா நான் லைவாவே உங்களுக்கு வீடியோவில் வரும். அந்த குட் நியூஸை கண்டிப்பா சொல்றேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.